மொச்சக்காய் வாங்கினா ஒரு டைமாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிப்புக்கு 2 பட்டை 1 கிராம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 3 மீடியம் சைஸ் தக்காளிகளை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கப்புறமா இதில் ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ உரிச்சு வச்ச மொச்சக்காய் நல்லா வாஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். எனக்கு கிரேவி நல்லா திக்காக வேணுங்கிறதுனால இதில் தேங்காய் சோம்பு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு இறக்கணும்னா ரொம்பவே சூப்பரான மொச்சக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற நிறையா வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.